உதாரணம் சொல்றேன் கேளு. ஒரு நகரத்தை ஒரு மன்னர் பெருமான் ஆட்சி புரிஞ்சு கொண்டிருந்தார். ரொம்ப தர்மாத்மாவர். அவர் மனைவி ரொம்ப உத்தவி. அவருக்கு ஒரு மந்திரி இருந்தார், அக்னி திராவணாவன், நைட்ரிகாஸ், ரொம்ப கட்டிப்பட்ட. ஒரு நாள் அவன் வீதியில வர்றபோது ஒரு அழகிய பெண்மணியை கண்டு விரும்பினான். அந்த அம்மா ஆறுன்னு கேட்டான். அரசாங்கத்துல வேலை பார்க்கிற ஒரு கிளார்க்கு மனைவி, எழுத்தர் மனைவி. அவரு ரொம்ப சுலபம், நம்ம ஆபீஸ் வேலை பார்க்க. அவ சொன்னா, நான் பதிவதே, நான் கணவனை தவிர வேறு யாரையும் கனவிலே நினைக்க மாட்டேன். இரும்பை எறும்பு விரும்பலாமா? தகாத வழியில போகாதே, நீ முதலமைச்சராக இருந்து வேதி பயிர் மேயலாமா? அவன் பொல்லாதவன். எந்த எங்கேயோ எப்படியோ இறந்து போன ஒரு பணத்தை இந்த அம்மா கணவன் தான் கொன்றான் என்று பொய் வழக்கு போட்டு நீதிபதிக்கு ₹1,00,000 கொடுத்து இவனுக்கு மரண தண்டனை விதிச்சு. மந்திரிகள் எதையும் செய்வார்கள், இவனுக்கு மரண தண்டனை விதிச்சாச்சு. அந்த அம்மாளுக்கு எப்படி இருக்கு? அவ்வளவு மகா மகா மகாபதி. ஆண்டவனை போய் வேண்டினா, முருகா, வள்ளி மணவாளா, இந்திராணி மாங்கல்யத்தை காப்பாத்தினியே அப்பா. ஏழையாய் இருக்கிற எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்து விட்டியே, என் புருஷனுக்கு மரண தண்டனை விதிச்சுட்டாங்க. அவர் கடைசியில தோணிச்சு, மகாராஜா கிட்ட முறையிட்டா ஏதாவது கருணை பெற. அந்த அம்மா போய் அரண்மனையிலே மகாராணா ராஜா காலில், ராணி காலில், நான் அபல, என் கணவனா நிச்சயமா குற்றம் செய்யாதவர், அவருக்கு மரண தண்டனை விதிச்சுட்டாங்க, காப்பா. ரொம்ப அழுதாப்பா. ராணியும் கருணை, ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ண. நான் என்னடி பண்ணுவேன், பெண்டிங் இருக்கிற கேஸானா மாற்றி போடலாம், ஜட்ஜ்மெண்ட் ஆகி போச்சு, இனிமேலே ஒண்ணும் பண்ண முடியாது, ஏதோ நீங்க நினைச்சா செய்யலான்னு அந்த ராணி. சரி, திருவிழச்சீட்டு போடுறது. திருவிழச்சீட்டுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 சீட்டு எழுதுது, ஒண்ணு பாசிட்டிவ், ஒண்ணு நெகட்டிவ், உண்டு இல்லை. அத மடக்கி சுவாமி கிட்ட வச்சு குலுக்கி என்ன வருது அப்படின்னு இதான் கடைசி. மந்திரி போடுங்க, திருவிழச்சீட்டு போடுங்க, நான் பாத்துக்கிறேன். நாளை காலையில 9 மணிக்கு திருவிழச்சீட்டு எடுக்கு. குத்துவாளி குத்துவாளி இல்லைன்னு, குத்துவாளின்னு சீட்டு வந்துட்டா மரண தண்டனை, இல்லைன்னு வந்தா விடுது. இந்த எழுதுற ஒருத்தன் இருப்பானே கிளார்க்கு, அவங்கிட்ட போனான் மந்திரி, ₹1,00,000 கொடுத்தான். ரூபாய் என்ன செய்யாது, ₹1,00,000 ரெண்டும் குத்துவாளின்னு எழுதி விடுறாரு. எந்த சீட்டு வந்தாலும் ₹1,00,000 ஏன் எழுத மாட்டேன், 2 குத்துவாளியும் எழுதி வச்சுதான் கிளார்க்கு. அந்த கிளார்க்குடைய மனைவி இந்த அம்மாளுக்கு சிநேகிது. ஏதோ கோயில் குளத்துக்கு போற போது 2 பேருக்கும் உயிர். அந்த அம்மா இங்க வந்தா, உன் கேஸ் இங்க பிடிக்குது, 2 சீட்டும் குத்துவாளின்னு எழுதியாச்சு, எந்த சீட்டு வந்தாலும் புருஷன் சேர்த்து போடுவான். என் புருஷன் தான் எழுதுன, இத வெளியே சொன்னா என் தலை போயிடும், என் புருஷன் தலை போயிடும். 2 சீட்டும் குத்துவாளி எழுதுனான்னு சொன்னா ராஜா தண்டி அவனை தண்டிச்சுடுவாரு. இங்கதான் எல்லாரும் கவனிக்கணும், நம்ம முக்கியமான. நமக்கு நன்மை உண்டாகுனா அதே சமயத்துல பிறருக்கு தீமை விளையக்கூடாது, பிறர் துன்பப்பட்டு நாம் இன்பப்படக்கூடாது. அதாவது பெரியவருடைய தன்மை. இன்னொருத்தரை இம்சை பண்ணி நாம் சுகப்படக்கூடாது. இங்க சுவாமியை வேண்டினா, முருகா, 2 சீட்டும் குத்துவாளின்னு எழுதிட்டான், இத போய் ராஜா கிட்ட சொன்னா அவன் தலை இருக்குமா, அவனை ராஜா தண்டிச்சுடுவாரு. முருகா முருகா, விடிய விடிய தியானம் பண்ணா சுவாமி எங்க இருக்கிறாரு? கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர். சபை எள்ளு விழுந்தா கீழே விழாது. இவன் கூண்டுல நிக்கிறான், இந்த அம்மாவுடைய கணவன். அவர் தான் இப்ப ஆயுது கிழிஞ்சிரு. மந்திரி பகுத்தறிவினால மனிதன் முன்னுக்கு வருகிறான், கடவுள் என்பது கற்பனை, சாமி அது சாத்தானாது. அகத்துல அந்த அம்மா அப்பா கண்ணீர் அழுது, என் கணவன் இப்ப சீட்டு எடுக்கணும். ஒரு சீட்டு குத்துவாளி, இன்னொரு சீட்டு குத்துவாளி. இங்க 2 என்ன இருக்குது, 2 சீட்டும் குத்துவாளி. எந்த சீட்டு எடுத்தாலும் இந்த அம்மா புருஷன் பிழைக்க மாட்டான். அந்த அம்மா ராஜாவை கும்பிட்ட. சீட்டை யார் எடுக்கலாம்? இந்த பாப்பா விட்டு எடுக்க சொல்லலாம், சின்ன பாப்பா, குட்டி பாப்பா. அந்த அம்மா சொன்ன, இந்த சீட்டு எடுக்கிற வேலையை எங்கிட்ட கொடுங்க. ஏன்னா ஒருவேளை குத்துவாளின்னு வந்துவிட கூடாது இல்லையா, நான் தான் கடவுளை வேண்டி எடுக்கிறேன், அது பொதுவா எடுக்க நான் தெய்வம், ஏன்னா என் புருஷன் வந்து எடுக்கல. அதனால 2 சீட்டும் குத்துவானே எடு. இந்த அம்மா கண்ணா மூடியனே போய் இந்த குடத்துல ஒரு சீட்டை எடுத்து வாயில போட்டு மென்னு தின்னுட்டா. சீட்டு உள்ள போயிடுச்சு. ராஜா பார்த்த, என்னம்மா மென்னு தின்னு? மகாராஜா, எடுக்கிற சீட்டு குத்துவாளின்னு இருந்தா என் வாயினாலும் என் கணவனை குத்துவாளின்னு சொல்லலாமா? இப்ப இருக்கிற சீட்டை எடுத்து பாருங்க, நான் எடுத்த சீட்டு
என்ன சீட்டுன்னு தெரியும். ஒண்ணு பாசிட்டிவ் ஒண்ணு நெகட்டிவ் தானே, ஒண்ணு உண்டு இல்ல. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, அப்ப நான் எடுத்த சீட்டு எதுன்னு தெரியுது. ராஜா எடுத்து பார்த்தா குத்துவாளி, அப்ப நான் எடுத்த சீட்டு என்ன? 2 சீட்டு குத்துவாளின்னு இருக்காது. இது குத்துவாளின்னா நான் எடுத்த சீட்டு குத்துவாளி இல்லதானே, ஆல் ரைட் போட்டான். அப்பதான் தெரிஞ்சது இந்த பெண்களுக்கு இவ்வளவு அறிவு இருக்கு. அதனால்தான் அவன் முன்னால உட்கார வச்சு புருஷாலும் ஒதுக்கி விட்டான். அது என்ன விளங்குது, சுவாமிய தியானம் பண்ணா இந்த மாதிரி ஆராய்ச்சிய சுவாமி தர்ற. இப்ப இந்த அம்மா வெளியே சொல்லி இருந்தா எழுதுறதுக்கு ஆபத்து, அவனுக்கு ஆபத்து இல்லாமலே தனக்கு நன்மை உண்டு.